தலைவர் அறிமுகம். காலர் மாற்றும் நிகழ்வு. புதிய தலைவரை அறிமுக உரை ஆற்ற எங்கள் சங்கத்தின் ஜவுளிக்கடை பொம்மை சுப்ரஜா ரெட்டி அவர்களை அழைக்கின்றோம். గుడ్ ఈవినింగ్ టు ఆల్. సభను అలంకించిన పెద్దలందరికీ, பெப்சி அண்ணா, சுரேஷ் சார் அவங்களுக்கு, ஏச்சி அவங்களுக்கு, கஜேந்திரன் சார் எல்லாருக்கும், நேற்று ரிஜ்வான் சாருக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும்னு நாங்கள் சரி அவங்கள பற்றி எனக்கு தெரியாதில்ல, அவங்க ஒய்ஃபுன்னு கேட்டேன். அவங்க எங்கே போகிறாங்களே தெரியல. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி தான் பண்ணி நின்றோம். டெய்லி என்னை கூட்டின்னு தான் போவாங்க. பட் எனக்கு இப்போ சொல்கிறதே இல்லை, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அவங்க டெய்லி ஒரு பாட்டு பாடிக்குவாங்களா, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவரைக்கு நான் அழகு. பட் இப்போ அவங்க என்ன பாட்டு பாடுறாங்களா, எனக்கு ஓன்லி ரோட்ரி தான் அழகு அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ ஓன்லி சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்களா. I am happy to introduce to our President, Rotarian Rizwan Sharif. He was born on 6th February 1991. He was graduated in Aeronautical Engineer, Sam's College in Chennai. He joined the Kodpadi Club in 2023 and served as secretary in the year 24-25. Father, late Frajullah, founder Venson Electrics. Mother, Agri John. Brother Shamil Tayyab, maintenance manager IPL. Happily married with 2 children. Rizwan's spouse, Kulsham. She is graduated in business administration BBA. அவங்க வந்து லாஸ்ட் டைம் வரும்போது வெங்கி சார் சொன்னாங்க, இங்கே நான் புதுசாக ஜாயின் ஆகுனாங்கன்னு. இப்போ தான் எங்கே பாஸ் அவுட் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க இன்ஜினியர்னு நினச்சேன். அவர் இல்லை, மேரீடு, எங்கள் ஒய்ஃப்னு சொன்னாங்க. ஓ அப்படியா நினச்சேன். அவர் இன்னும் 2 children சொல்கிறாங்க. சந்தூர் மம்மி மாதிரி சந்தூர் ஃபாதர். அவங்க சில்ட்ரன்ஸ் இஸ் நேம் ரயான், 2nd standard, ரயாமன் 1st standard. Doing business, mobile sales and services, Venson Electricals, Saradi Mala in Vellore. Partner in Samsung Cave, Kodpadi. With shortly introduction, I thank to Kodpadi Club to giving my opportunity. நான் எதனா தப்பாக பேசியிருந்தா எனக்கு தமிழ் இவ்வளோ தான் வரும், சாரி. தேங்க்யூ. தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் என்ற 3 மொழிகளிலும் அறிமுகப்படுத்திய சுப்ரஜா ரெட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலர் மாற்றும் நிகழ்வு. புதிய தலைவர் ரிஸ்வான் ஷரீஃப் அவர்களுக்கு உடனடி முன்னாள் தலைவர் மேகநாதன் அவர்கள் காலர் அணிவிக்கிறார். நீங்க ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறீங்க. புதிய தலைவர் ரிஸ்வான் ஷரீஃப் அவர்கள் மேகநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. இருக்கையை மாற்றி அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்க சாசனம் மாற்றும் நிகழ்வு.
இந்த வருடம் செக்ரட்டரி ரிஸ்வான் அவர்கள் பிரவீன் அவர்களுக்கு வழங்குகிறார். பொருளாளர் கணக்கு வழங்கும் நிகழ்வு. இந்த ஆண்டு பொருளாளர் அழகப்பன் அவர்கள் 2025-26 ஆண்டின் பொருளாளர் சுஜயிடம் பொருளாளர் கணக்குகளை வழங்குகின்றார். நன்றி. புதிய தலைவர் ஏற்புரை வழங்க முதல் பெண்மணி குல்ஷம் ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று காட்பாடி ரோட்டரி சங்க தலைவராக பொறுப்பேற்கும் என்னுடைய தலைவர் ரொட்டேரியன் ரிஸ்வான் ஷெரீப் அவர்களின் சார்பாக ஏற்புரை வழங்குகின்றேன். வினைத்திட்பம் என்பதொருவன், மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனதில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது என்கின்ற திருக்குறளின் வழிகாட்டுதலோடு நம் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு சிறந்த முறையில் சங்கத்தினை கொண்டு செல்வேன். டிஸ்ட்ரிக்ட் கீ ப்ராஜெக்ட்ஸ். பின்தங்கிய குடும்பத்திற்கு தையல் பயிற்சி கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்த ஒரு சங்கத்திற்கு ஒரு தையல் மிஷின். அனைத்து சங்கங்கள் தலைவர்கள் உதவியுடன் 1000 செடிகள் வைக்கப்படும். நடைபாதையில் செய்யும் வியாபாரம் பின்தங்கியவர்களுக்கு கொடை வழங்கப்படும். அரசு பெண்கள் பள்ளிகளில் கழிவறையை மேம்படுத்தி சுத்தம் செய்து கொடுக்கப்படும். குழந்தைகளுக்கு கை கழுவுதல் பின்ஸ் 5 இடங்களுக்கு ஏற்கனவே உள்ளதை புதுப்பித்தல், இல்லாத இடங்களில் புதிதாக கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளப் கோல்ஸ். வரும் ஆண்டு சங்கத்தின் கனவு திட்டமான சங்கத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு முயற்சி எடுப்போம். 25 நபர் வறுமையில் வாடுபவரின் வாழ்வாதாரம் உயர முயற்சி எடுப்பேன். ரோட்டரி அறக்கட்டளைக்கு காட்பாடி ரோட்டரி சங்கத்தில் இருக்கும் அனைத்து ரோட்டரி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் $10 கொடுக்க 100% உறுதியுடன் முடிவு செய்யப்பட்டுள்ளது என மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்வு தலைவர் மற்றும் செயலாளர் இருவரும் PHF கொடுக்க முடிவு செய்துள்ளார்கள். மீண்டும் ஒரு முறை கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல் பெண்மணி அவர்களுக்கு நன்றி. நிர்வாக குழு உறுப்பினர்களின் பெயர்களை வாசிக்க சங்கத்தின் அனுராதா சசிகுமார் அவர்களை அழைக்கின்றோம். பெயர் படிப்பவர்கள் ஸ்டேஜிற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். Office bearers 2526, President Rotarian F. Rizwan Sharif, Secretary Rotarian J. Praveen, Treasurer Rotarian PHF G. Sujai, IPP Rotarian PHF M. Mehanathan, President-elect 2026-27 Rotarian PHF Saravana Kumar, President nominee 27-28 Rotarian Tirunavukarasu, Learning Facilitator Rotarian PHF J. Jayaprakash, Director Club Service Rotarian PHF E. Tyagarajan,
Director Club Service, Rotarian, PHF, E. Tyagarajan. Director Vocational Service, Rotarian, PHF, G. Sujai. Director Community Service, Rotarian, Dr. M. Prabhu. Director Community Service Development, Rotarian, PHF, L. Manoharan. Director Youth Service, Rotarian, PHF, C. Venkatesan. Director International Service, Rotarian, G. Ashok. Chairman Membership, Rotarian, PHF, J. Gajendran. Chairman, Rotary Foundation, Rotarian, Ramu. Chairman Public Image, Rotarian, PHF, M. Saravanakumar. Chairman Rotract, Rotarian, Charles Rajkumar. Chairman Interact, Rotarian, A. Alahappan. Chairman Blood Donation, Rotarian, PHF, E. Tyagarajan. Rotarian RCC, Chairman RCC, Rotarian, PHF, N. Raghunatha Reddy. Chairman School into Smiles, Rotarian, K. Tirunavukarasu. Chairman DEI, Rotarian, PHF, L. Manoharan. Chairman Low Cost Shelters, Rotarian, Badri. Chairman Environment, Rotarian, PHF, M. Meghanathan. Chairman Women Development, Rotarian, K. Manimegalai. Chairman Women's Day Celebration, Rotarian, Sarita Jayaprakash. Thank you. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக புதிய உறுப்பினர்களின் அறிமுகம் அவர்களை படுத்த பூர்ணிமா பத்ரிநாத் அவர்களை அழைக்கின்றோம். பெயர் படிப்பவர்கள் குடும்பத்துடன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது காட்பாடி ரோட்டரி சங்கத்தினுடைய புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆகிப் பாஷா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அண்ட் டான்ஸ் மாஸ்டர். இவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மேகராஜ் சார் அவர்களுக்கு பின் குத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு. இவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அமரேஷ் பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆஷிப் பாஷா,
அக்யூப் பாஷா அவர்களுக்கு மரியாதை செய்கிறது. வழங்குகிறோம். அமரேஷ் பாபு அவர்களுக்கு காலர் அணிவிக்கப்படுகிறது. ஏஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறார். இவருக்கு நம்மளுடைய ரொட்டேரியன் பின் வந்து குத்தப்படுகிறது. கேட்டுக்கொள்கிறேன். புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. புதிய உறுப்பினர்கள் மேடையில் கஜேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மீனாட்சி அவர்கள் ரொட்டேரியனாக இன்று பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். எங்கள் சங்கத்தின் ராஜமாதா அவர்கள் அவர்களுக்கு பின் அணிவிக்கிறார். முதல் பெண்மணி குல்ஷம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். புதிய உறுப்பினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 3 புதிய உறுப்பினர்கள் நம் சங்கத்தில் இணைந்துள்ளார் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நலத்திட்ட உதவிகள் வழங்குதல். நலத்திட்ட உதவிகளை வாசிக்க நம்ம சங்கத்தின் சிந்து அவர்களை அழைக்கின்றோம். மீண்டும் வணக்கம். 2025-26 சங்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை வழங்குதல். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் கல்வி. Education is the manifestation of perfection which is already exist in man, said by Swami Vivekananda. ஸோ அந்த வகையில் கல்வியை ஊக்குவிப்பதில் எங்கள் ரோட்டரி சங்கம் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த உதவியை பெற செல்வி ஹாசினியை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள திருமதி சரிதா மேம் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ மேம். அடுத்ததாக வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம். நலிந்த சமுதாய மக்களை ஊக்குவிக்கும் வகையில் சங்கத்தின் சார்பாக உதவி வழங்குதல். நடைபாதையில் வியாபாரம் செய்யும் பின்தங்கியவர்களுக்கு கொடை வழங்க உள்ளோம். அரசு பெண்கள் பள்ளியில் கழிவறையை மேம்படுத்தி சுத்தம் செய்து கொள்ளப்படுவோம் என்று உறுதியளிக்கிறோம் இந்த வருஷத்தில். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. மேடையில் உள்ளவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுரேஷ் அண்ணா அவர்களை கௌரவிக்க ஆர் அப்பா அவர்களையும் புதிய உறுப்பினர் அசோக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் பெப்சி சீனிவாசன் சார், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் அவர்களை மரியாதை செய்ய எல்எம் சார் அவர்களையும் ஜேபி சார் அவர்களையும் அழைக்கின்றோம்.
நன்றி. அசிஸ்டன்ட் கவர்னர் மேகராஜ் சார் அவர்களை கௌரவிக்க பாஸ் பிரசிடென்ட் தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கஜேந்திரன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்ய ஏகே சார் அவர்களை அழைக்கின்றோம். கௌரவ உறுப்பினர் ஷியாம் முராரிலால் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு மரியாதை செய்ய சரவண ரெட்டி சார் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுரேஷ் சார் அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பெப்சி சார் அவர்களுக்கும் சுஜய் அவர்களும் தியாகராஜன் அவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளார். வேற எதனா போட மாட்டேங்க. நன்றி. பிற சங்கங்களிலிருந்து வந்த உறுப்பினர்களுக்கு இன்று பதவியேற்று கொண்டிருக்கும் ரிஸ்வான் சார் அவர்களுக்கும் குல்ஷம் அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி. பிற சங்கத்திலிருந்து வந்த உறுப்பினர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. பாஸ்ட் பிரசிடெண்ட், இன்கமிங் பிரசிடெண்ட் பெப்சி சார் அவர்களுக்கும் ஏஜி சார் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகளிர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பென் இப்போ கொடுத்துருக்கிற ரிட்டன் கிஃப்ட் பென் வந்து விதைப்பந்து. இது வந்து செடியில் நெட்டு வச்சிங்கனாக்கா, தொட்டியில் போட்டு நெட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வரும். இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எழுதுகிற பெண்ணுன்னு நினச்சி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளான்ட்டு உங்களுக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்று கௌரவ விருந்தினராக வந்திருக்கும் ரொட்டேரியன் பெப்சி எம் சீனிவாசன் அவர்கள் பிஏ பட்டதாரி. இவரது மனைவி மகாலட்சுமி அவர்கள் பிஏ பட்டதாரி. இவருக்கு 2 குழந்தைகள். மகள் இலக்கிய நேத்ரா விஐடி காலேஜில் 3rd இயர் பட்டதாரியாக படித்து கொண்டிருக்கிறார். மகன் வெற்றி வைபவ் 8th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறார். இவர் 2007ஆம் ஆண்டு வேலூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் புதிய உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டார். இவர் 22,000 US அமெரிக்க டாலர் நன்கொடையாக கொடுத்து பெரும் கொடையாளராக இருக்கின்றார். 2016இல் வேலூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த ஆண்டு சங்கத்திற்காக அபிராமி ஐயா மற்றும் சங்க உறுப்பினர்கள் உதவியுடன் ரோட்டரி மீட்டிங் ஹால் கட்டிடம் கட்டி முடித்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு மாவட்டம் 2ஆக பிரிந்து 3231இல் முதன் மாவட்ட மாநாட்டின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான மேடை வந்து பயங்கரமாக இருந்ததுங்க. மேடை வந்து ரொம்ப பயங்கரமாக பெரிய ராஜா காலத்து அரண்மனை போல் ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருந்தார் சாரு.
3 நாள் ப்ரோக்ராம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்ல பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு 5000 பேருக்கு மேலே ஒரு 3 டேஸும் நல்ல ரஷ்ஷு. எல்லாரும் வந்து சிறப்பாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. நாங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினோம். அதுக்கு அவங்க மேம் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். 2019ஆம் ஆண்டு தலைவர்களுக்கான பயிற்சி பட்டறை பெட்ஸ் சேர்மன் சிங்கப்பூர் ராயல் கரியபியன் குரூஸில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது மற்றும் இதில் 400 பேருக்கு மேல் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பித்தார்கள். மாவட்ட தலைவர் உறுப்பினர் வளர்ச்சிக்காக மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் சேர்மனாக பணியாற்றியிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு ஏஜ் அட்மின் உதவி ஆளுநராக நிர்வாகம் செய்திருக்கிறார். 2023 முதல் 2026 வரை சேர்மன் DRFC டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் ஃபவுண்டேஷன் சேர்மனாக 3231 பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் 2025-26 RI டிஸ்ட்ரிக்டில் பணியாற்ற இருக்கிறார். இது வரலாற்று சாதனை படைக்கப் போகும் ஆண்டின் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இப்பொழுது பதவி ஏற்க இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இவரது தொழில் நிர்வாக இயக்குனர், ஸ்ரீ முருகன் ட்ரேடர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெப்சி குளிர்பானம், சாம்சங் மொபைல்ஸ், டீலக்ஸ் பெயிண்ட், JSW பெயிண்ட்ஸ் மற்றும் ஹட்சன் ஃபுட்ஸ் ஆகிய 7 மாவட்டங்களுக்கான மொத்த விற்பனையாளராகவும் மற்றும் வைபவ் ரெசிடென்சி வேலூரில் நடத்தி வருகிறார். எதை எடுத்தாலும் மிக துல்லியமாக செயல்பட்டு சிறந்த செயல்வீரராகவும் இன்னும் பல சாதனைகளை ரோட்டரியில் செய்திருக்கிறார் என்பதையும் பல அவார்ட்ஸ்களை பெற்றிருக்கிறார் என்பதையும் அனைத்திலும் மிக சிறப்பான சேவைகளை செய்திருக்கிறார் என்று கூறிக்கொண்டு காட்பாடி சங்கத்தின் சார்பாக பெப்சி சார் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி மகேஸ்வரி மேம்.